அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெடனல்ஸ் ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க். இந்த ரோடு வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த நம்ம போகிற வழி எல்லாமே சுற்றி மரங்களாக காடாக சுற்றி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது சான் ஆண்டனியோ அவுட்டரில் இருக்குது. இது ஸ்டேட் பார்க்னாலே எப்பயுமே நல்லா பெருசாக இருக்கும், ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே நம்ம கேம்ப் சைட் கூட போட்டுக்கலாம், புக் பண்ணி கேம்பிங் கூட பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கேம்பிங்லாம் போகல, நாங்கள் ஒரு நாள் விசிட்டு, அந்த ஒரு நாளில் அந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த வியூஸ் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பார்க் ஒரு வழியாக சேர்ந்துட்டோங்க. பார்க் உள்ளே போனோன்னே நம்ம என்ட்ரன்ஸில் செக்இன் பண்ணணும். பே பண்ணி செக்இன் பண்ணிவிட்டு பண்ணோன்னா நம்ம காருக்கு ஒரு டேக் மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம முன்னாடி ஒட்டிட்டோன்னா நம்ம உள்ளே எங்கேனாலும் பார்க் பண்ணிக்கலாம் அந்த டே ஃபுல்லாக அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா சுற்றி காடு தாங்க. அதுவும் வெயில் காலனால ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, சுற்றி காடாக இருந்துச்சு. நாள் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயில் அடித்து மழை பெஞ்ச சுவடே இல்லாமல் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி போயிட்டுருந்தோம். இதில் நிறையா மான்கள் இருக்குன்னு போட்டிருந்தாங்க, முயல் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே போனோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு தெரியல. வெயிலுக்கு வெளியே எதுவும் வரல போலெல்லாம் உள்ளே தணிஞ்சிருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாங்கள் பார்க்கில் உள்ளே ஹைக்கிங் மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவருக்காக போயிட்டுருந்தோம். அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, இங்கே இந்த வேல போனீங்கன்னா இங்கே பிக்னிக் ஏரியா இருக்கும், இங்கே கேம்ப் சைட் இருக்கும், இங்கே நம்ம ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏரியா இருக்கும், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் ஓவர் லுக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் இவங்கள தண்ணியில் விளாட விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரிவரை போய் பார்க்க போயிட்டோம். ரிவர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. நல்லா வியூஸ் சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்ஜாய் பண்ணுவோம், ஆனால் கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா வேணும், இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கி விளாட்றது தான் அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் தான் பிடிச்சிருக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் அந்த ஃபால்ஸ்லாம் அப்போ தான் பார்க்க முடியும், ரிவர்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள வெளியே கூட்டு ரொம்ப டயர்டாயிருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ரிவரை போய் பார்த்துடலான்னு போய் பார்க்க போயிருந்தோம். அங்கே ரொம்ப அழகாக இருந்தனால அங்கனக்குள்ளே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி போனோம் அந்த ரிவருக்கு. ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் தண்ணிக்குள்ளே இறங்கி விளாட முடியாது. அதனால் சும்மா நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக கீழே இறங்கி போய் நல்லா ரிவரை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். ஃபால்ஸ் இருக்குன்னாங்க, ஆனால் இப்போ வெயில் காலம்னால தண்ணியே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபால்ஸில் எங்கேயுமே நாங்கள் பார்க்கல. ஸோ மேபி கொஞ்சம் மழை காலத்தில் ஃபால்ஸ் இருக்குமா இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போய் அந்த வியூஸ் பார்த்துட்ருந்தோம். இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி அழகான ஏரியா எங்கே போயிட்டு இருந்தீங்களோ அந்த உங்களுக்கு பிடிச்ச ஏரியா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
ரிவர் வியூஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பிக்னிக் ஏரியா இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அங்கேயே பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு டேபிள் செட் பண்ணிட்டோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து பக்கத்தில் ட்ராஷ் கேன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தனியாக அலுமினியம் தனியாக போடுற மாதிரி ட்ராஷ் கேன் இருக்குது பார்த்திங்களா. இங்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் லஞ்ச் வந்து இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்தோம், நம்ம ஊர்லலாம் வெளியே பிக்னிக்லாம் போனோன்னா புளிச்சோறு, லெமன் சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பிரியாணி, சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்துடணும். சிக்கன் பிரியாணி, முட்டை, ரைத்தா வச்சு என் ஃப்ரெண்டு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளாட விட்டு நாங்கள் இன்னொரு ரிவர் ஏரியாவுக்கு போனோம். அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இறங்கி போய் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா இந்த மாதிரி ரிவர் ஏரியா வரும். நாங்கள் வந்து இங்கே வந்து உள்ள தண்ணிக்குள்ளே இறங்கி விளாடலாம். உள்ளே ரொம்ப நேரம் விளாண்டாங்க. லஞ்ச் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் ஒரு 6 மணி வரைக்கும் விளாண்டாங்க. நல்லா விளாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த வெயில் காலத்தில் தண்ணிக்குள்ளே வந்து விளாட்றது ரொம்ப அவங்க கொஞ்சம் கூலிங்காக நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் எனக்கு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.